கீதா காலேஜ் முடிஞ்சு லேட்டா வந்திருக்கேன் இன்னைக்கு. காலேஜ் கொஞ்சம் வேலைமா. அதான் என்னாச்சு? உண்மை சீக்கிரமா வந்துருவ. உள்ளார வந்தோடனே அம்மான்னு சொல்லிட்டு வருவ. சீக்கிரமா நீ பாட்டுக்கு உள்ளார வர. கூப்பிட காதல வாங்காம நீ பாட்டுக்கு உள்ளார போன. என்ன உனக்கு இப்ப? நீ என்னடி ஆச்சு? லேட் ஆச்சு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா என்ன தப்பா போச்சா உனக்கு? தப்பா போச்சா ரைட்டா போச்சோ? இப்ப வந்தவனே எதுக்கு மறுபடி கேள்வி கேக்குற? காலேஜ்ல கொஞ்சம் படிக்கிற வேலை அதிகமா இருந்துச்சு, அதனால லேட்டா வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தவனே இப்படி கேள்வி கேக்குற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எவனையும் இழுத்துட்டு ஓடி போய் நினைக்கிறியா நீ? இதெல்லாம் சரியே இல்லாமா இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சுடி உனக்கு? என்னம்மா ஆச்சுமா? நீ தனியா நிம்மதியா இருக்க விடு. நோய் நோய் ஏதாவது கேள்விக்கிட்டே இருக்காதம்மா. போமா முத. நான் என்னடி பண்ணேன்? இதான் வந்த உடனே என்கிட்ட பேசாம நீ பாட்டுக்குள்ளார வந்த. இவ்வளவு தூரம் கோபப்பட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் என்ன சொல்றது? என்னாச்சுடி உனக்கு? காலேஜ்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்னம்மா பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா. காலேஜ்ல படிக்கிற வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றேல. திரும்ப இதே கேட்டுட்டு இருக்காதம்மா. தலையை வேற வலிக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணுமா. போய் வீட்டு வேலை என்னமோ அதுவே பாருமா. போமா. சரியே இல்ல, அப்பா அவர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். சொல்லு போ. நானும் பாத்துட்டு இருக்கேன். ஓவரா பேசிட்டு இருக்க நீ. யாரமா ஓவரா பேசுனது? யார், நானா நீயா? நீதான் ஓவரா பேசுறது. ஒத்த பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்பதான் தெரியுதுல டென்ஷனா இருக்கேன்ட்டு. அப்புறத்துக்கு நீ தொல்லை பண்ணிட்டு இருக்க. இல்ல நாளும் ஒருத்தவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. டைம் மாறுவாங்க, கோவப்படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீ மட்டும் இருக்கியே, நான் டைம் என் மேல கோவப்படிட்டே நான் இப்படி இருக்கியோ தெரியலமா. உள்ள வரதையும் புரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துல பேசுற பத்தியா? அப்படி பேசுறது நான் பேசுறேனா? உள்ள பிள்ளையாச்சே, உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். இல்ல நினைச்சுக்கோ. அடிப்பியா? அடிமா அடிமா. அடிச்சு ஏன் கை வலிக்கவா? அப்பா வீட்டுக்கு ஒரு வரல, நானும் சொல்றேன். இதுல இருந்து உங்க புள்ள சரியில்லை, இதுல இருந்து பிரச்சனை போல இருக்கு. லவ் பிரச்சனையா என்னன்னு தெரியல வேற. ஆமா லவ் பிரச்சனை தான். போ முத. சொல்றதா அதான், லவ் பிரச்சனையா தான் இருக்கும். யாரையும் நீ காதலிக்கிற, அதனால இப்படி தூரம் வந்து பேசிட்டு இருக்க என்கிட்ட. நீ சொன்ன உடனே முகத்தை திருப்பிக்கிற. அப்ப நான் சொன்னது உண்மைதானே? கிட்ட பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. கிளம்பு முத. என்னடி இப்ப என்ன பண்ணுவ? திமுரு தான் இவளுக்கு. அவ ரொம்ப ஆடிட்டு இருக்கா. ஆமா சீஞ்சாக்கான ஆடிட்டு இருக்கேன் பாரு. ஐ ரொம்ப கொழுப்பா பேசுறீல. இப்படி இருக்கு உங்க அப்பா வரட்டு நான் சொல்றேன். காலேஜ் விட்டு வந்தா நிம்மதியா இருக்க உள்ள. கிட்ட கேள்வியா கேட்டு என்ன ஆச்சு ஏதாச்சும் சொன்னா கிட்ட சொன்னா மட்டும் நம்புவீங்களா நீங்க? உங்களுக்காக தான் நான் அங்க பேசிட்டு வந்திருக்கேன். அதை கூட புரிஞ்சுக்காம ஏன்டா இப்படி வார்த்தையால கொள்றீங்கன்னே தெரியலமா. கூட அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பின்னு பிறந்திருந்தா கூட உங்ககிட்ட என் பிரச்சனையை சொல்லி வேதனையை போக்கிக்கலாம். ஆனா அண்ணன் தனியா பிறந்தது தப்பா போச்சு போல இருக்கு. ஆக பேசுறதுக்கு இந்த வீட்டுல யாருமே இல்ல. நானும் யார்கிட்ட தான் போய் சொல்றது? நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்காம இவங்களா இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. அப்பா கிட்டையும் சொல்லுங்க, எனக்கு ஒரு பயம் இல்ல. ஆனா தப்பா பண்ணே. ஏய் செல்லம்மா, எடி தனியா உட்காந்துருக்க வாசப்படியில? நீ என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறியா? அடியே இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. அப்புறம் கேட்கிற கேள்வியை பார்த்தா வாசப்புல தானே உட்காந்துருக்கேன். நான் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கிற. அதுக்கு இல்ல தண்ணி பிடிக்க போறேன், அதான் நீ வருவேன்னு பார்த்தேன். மருமோ சின்ன பிள்ளைதான் ஊர்ல இல்ல போல இருக்கே. ஊர்ல இல்லையா? இங்கதான் இருக்காவ. ஏய் பொய் சொல்லாதடி. என்ன பொய் சொல்றேன் நானு? அல்லதான் பார்த்தேன். அவனும் மருமனும் டிப்டாப்பா கிளம்பி சூட்கேஸை தூக்கிட்டு வெளியே போனாங்க. இங்கே ஊருக்கு போயிருக்காங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னமோ இங்கதான் இருக்காங்க எங்கேயும் போலங்கிற. என்னடி சொல்லு. ஆமா வெளியே போயிருக்காங்க. இப்ப என்ன உனக்கு? நான் கண்ணார பாத்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆமா வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றேன். என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் இதேதான் பண்ணிட்டு இருக்கடி. உன் வீட்டு விஷயத்தை என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. கஷ்ட சங்கடம் அது இல்லாமையா இருக்கும். என்கிட்ட சொன்னா அந்த பிரச்சனை நான் தீர்த்து வைப்பேல. ஆமா கேட்டாக பாரு, என்கிட்ட பிரச்சனை இருக்கு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன்ட்டு. என்ன பிரச்சனை வந்துச்சு? மாமன் இருக்கான், என் மருமம் இருக்கா, நல்லபடியா பாத்துக்கிறாங்க. வேற என்ன பிரச்சனை? அடியே வேற பிரச்சனையே இல்லையா உனக்கு? உனக்கு என்ன பேர பிள்ளை இல்லையே? அப்புறம் அது பிரச்சனை கிடையாதா? 2 வருஷம் ஆகியும் உன் மரும வீட்டுல புழு பூச்சி கூட உண்டாகல. என்னடா இப்படி கேட்கறேன்னு நினைச்சுக்காத. மருமம் இல்லாதனால உங்ககிட்ட கேட்கறேன். என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க வேண்டியதானே? பக்கத்துல 4 செந்த ரோடு ராம் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, நல்லா பாக்குறாங்களாம். அங்க போய் உன் மவனையும் உன் மருமலையும் காமிக்க சொல்லு. கைராசியான டாக்டரு, பார்த்தவனே தரிச்சிருது. ஆனா அங்க போ சொல்லு. என்ன சரியா? உன்கிட்ட வந்து நான் கேட்டேனா மருமலுக்கு இந்த ஆஸ்பத்திரி நல்லா இருக்குமா எதுன்னு பார்த்து சொல்லுன்னு ஏதாவது நான் கேட்டிருக்கேனா? உன் வீட்டு விஷயத்துல தலையிட்டு இருக்கேனா? உன் மருமலுக்கு உனக்கு சண்டையா கூட நான் கேட்க மாட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் விஷயத்துல மட்டும் ஏன் மூக்க நுழைச்சு மருமகளும் என் மவனை இப்படி பேசிட்டு இருக்கேன்? உனக்கு இங்கிதான் கிடையாது இப்பெல்லாம் பேசுறதுக்கு. நீ ஒரு பொம்பளை தானே, ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணா இப்பெல்லாம் பேசுறியே. பேசுறது உனக்கு கஷ்டமா இல்ல? என்னடி கஷ்டமா இருக்கு? நான் 2-3 மாசத்துல கேட்கலாம், அப்படி இல்லையா 1 வருஷத்துக்குள்ளார கேட்கலாம். இங்க 2 வருஷம் ஆச்சே. என் மவனுக்கும் மருமகளுக்கும் 2 வருஷம் ஆனா இல்ல 10 வருஷம் ஆனா உனக்கு என்ன வந்துச்சு? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஏன் வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருக்க? ஏன் முன்னாடி? அடியே உன் மருமோல வீட்டுல இல்லையே, அதுக்குதான் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. கேட்டா இப்படிதான் பேசுவியா? எப்படி கேட்டிருக்கணும்? நல்லா இருக்கா, மாவே நல்லா இருக்கானா, தகலா சேர்ந்து விட்டுணும். அதை விட்டுட்டு உங்க வீட்டு பிரச்சனை மூக்கு நுழைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சுடியானா? ஏன்டா இப்படி இருக்கீங்களோ தெரியல. என்ன பெரிய தப்பா நான் கேட்டு போட்டேன்? பேர பிள்ளைங்க தூக்கி வளர்க்கணும் ஆசை இல்லையாக்கும்? ஏன் பேர பிள்ளை இப்படில ஆடி ஓடி விளாண்டாலும் அவ்வளவு ஏக்கத்தோட பாக்குறியே. ஏக்கத்தோட பாத்தேன்னு உங்ககிட்ட சொன்னேனாக்கும். பேர பிள்ளை பாக்குற பார்வையே அப்படிதான் இருந்துச்சு. கண்டியா? மனசுலதான் உனக்கு தெரியுமா? நான் அப்படி பாக்குறேனாக்கும். பாரு கமலம், உன்னை சொல்லிக்கிறேன் கேளு. என்கிட்ட எவ்வளவு வெளியாகிட்டயோ உங்களுக்கு இப்படி அப்படி குறைகிற கிட்ட அல்லது வெளியே யாருக்கிட்டையாவது சொல்றத கண்டே நானே உன்னை சும்மா வைக்க மாட்டேன் பாத்துக்கோ. அடியே நான் என்னடி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? பார்த்து இப்படிலாம் திட்டிட்டு இருக்க. ஓ மருமோல தான் கேட்கணும், மரும மேலதான் கோப்பணும். அதை விட்டுட்டு என் மேல கோப்பலாமா? மருமோலா இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்கால, வீட்டுக்கு வாழ வந்தவ ஏன் மாவு மாதிரி. ஓ மவளா இருந்தா நீ பேசுவியா? அது எப்படி ஏன் மவளை நான் பேச முடியும்?
உன் மவளுக்கு நான் ஒண்ணு, மவளுக்கு நான் ஒண்ணு, என் மவளுக்கு நான் ஒண்ணு. அந்த தக்காளி சட்னி எனக்கு வந்தா ரத்தமா? நான் நியாயம் நல்லா இருக்கேன் அவனது. என்னத்த நான் சொல்றதுக்காக நல்லதான் சொல்றேன். நீ என்னை திட்டிட்டு இருக்க, அவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. உன் வீட்லயே ஒரு குழந்தை குட்டி வரணும், நல்லபடியா நீ சந்தோஷமா தூக்கி கொஞ்சணும் நானும் எதிர்பார்த்து சொன்னா என்கிட்ட இப்படி கோவப்படுற பாத்தியா? இது வேணும்டி, இதுவும் வேணும், இன்னமும் வேணும். தெரிஞ்சு போச்சுல, கிளம்பும் போத பிடிக்க வரேங்கிற கேப்ல எங்க போயிருக்கா ஏதா போயிருக்கான்ட்டு கேள்வி கேட்டுட்டு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு அதை பத்தி இல்லாத போலதான் என்கிட்ட குறை சொல்ல வேண்டியது. இதான் உன் வேலையாக்கும். அது சரிதான். எப்ப பார்த்தாலும் மாமியார் மருமகளும் உள்ளார உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. மருமகளை விட்டு கொடுக்காம பேசுறானா? மருமகளை ஒண்ணு சொல்லிடக்கூடாது. 2 பேரும் ஒன்னா இருக்காம நடிக்கிறாங்க வெளியே. கூத்தலாம் நான் எங்க சொல்றது? இங்க பாரு கமலா, மேல ஒரு வார்த்தை பேசுனேன் சொல்லிட்டேன். மயிர்புடி சண்டையாயிரும் பாத்துக்கோ. அடி பாடி பாக்கத்தவளே, மயிர்புடி சண்டையா? மயிர்புடி தேவி அடி நீயே தலையில கை வச்சா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேன் நினைக்கிறியா? பாருடி பாரு, இவ்வளவு தூரம் பேசுறீல, மரும வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகாது. இல்ல என்ன ஜென்மமோ இல்ல என்ன பொறப்பும் தெரியல உனக்கெல்லாம். வாயில ஏன் சொல்லணும்? தேவையில்லாது. செல்லம்மான்னு என் வீட்டு பக்கம் வந்துடாத. எடுத்து உன் மண்டையில போட்டு காலி பண்ணிடுவேன் பாத்துக்கோ. பாடி எடுத்து மண்டையை போடுவானா? நானும் பாத்துட்டே இருப்பேன். ஆளை சை மண்டையும் பாரு. ராக்கெட் இல்லாத ராக்கெட் கிளவி. ஏன் வீட்டுல உள்ள பிரச்சனை இவ வந்து தீர்த்து வைப்பாளாம். சாமியார் பாரிவ இந்த ஆஸ்பத்திரிக்கோ அந்த ஆஸ்பத்திரி சொல்றதுக்கு உன் வேலை என்னமோ அதை பாத்துட்டு போவியா? இந்த பக்கம் வா, நான் சொன்ன மாதிரி கல்ல எடுத்து மண்டையிலே போடுறேன். அடியே செல்லம்மா, என்ன நீ பேச வந்துட்டு அடுத்து? இல்லடி நானும் பாத்துட்டு தான் அதை பேசுறத. ஆத்தி அது எப்படி பேசிட்டு போகுதுன்னு ஆத்தியண்டி. இப்படிதான் அவளுக்கு இப்பெல்லாம் பேச மனசு வருதோ தெரியல. அவ காதல ஈத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி நாக்குல சுடுதண்ணி காய்ச்சி தான் ஊத்தணும். மாதிரி செஞ்சு நம்ம ஏன் அந்த பாவத்தை கொட்டிக்கணும்? சரி விடுடி, பேசுறது மனசுல வச்சுக்காத. எதுவுமே எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு சீக்கிரம் குழந்தை குட்டி பிறக்கணும் தாக்க நானும் ஆசையா இருக்கேன். ஊருக்காரங்க என்ன என் மருமகளை என் மகனை அது சும்மா இருக்காங்களா? எதையாவது பேசி எங்களையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடத்துக்கிறாளக்கா? யார் வீட்டுக்காவது போறேன், நான் வரேன். யார் பிரச்சனை தலையிறேனா? ஏன் உண்டு என் வேலை உண்டு, நான் வீட்லயே இருக்கேன். ஊர் பிரச்சனை கூட நான் தலையிறது இல்ல. நாங்க பாட்டுக்கு ஒதுங்கி நாங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். வேணே சீண்டிட்டு போறாவ. அலாதடி இல்லக்கா, எனக்கு மனசே தாங்கல. என்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனா தெரியுமா? அவ ஏடி கட்டவா அவளுக்குலாம். ஆனா விடுக்கா, வாயால சொல்லி அந்த பாவத்தை நம்ம ஏன் வாங்கிக்கணும்? விடுக்கா, ஆண்டவன் ஒருத்தர் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆமாண்டி. அல்லாதடி. இல்லக்கா, எனக்கு மனசே தாங்க மாட்டேங்குது. அவ்வளவு மகனும் ஊருக்கு போயிருக்காங்க. அப்படியா? ஊட்டிக்கு போயிருக்காங்க. சந்தோஷமா போயிட்டு வரட்டும். எப்படியாவது எப்படியோ நல்லபடியா குட்டி உருவாகி சின்ன பிள்ளை நல்லா இருக்கட்டும். நீ இப்படி சொல்ற, ஆனா அவ என்கா இப்படி எல்லாம் இருக்காளுங்க. விடுடி, நல்ல மனசு எனக்கு தெரியும். 2 பேரும் சண்டை போட்டுக்குவீங்க, ஆனா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உள்ளார பாசம்லாம் இருக்கும். ஆமாக்கா, அதனால ஊர் பேசுறதா எதுவும் காதல வாங்கிக்காத, சரியா? சரிக்கா. இவகிட்ட பேசுறதே கட் பண்ணிடு. பேசவே பேசாதங்கிறேன். சரிக்கா. சரி, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேங்க்கா. சரி சரி, உள்ளார போ. உட்காந்ததான் போறவர்களும் 1008 கேள்வி கேட்பாங்க. உள்ளார போய் உட்காருப்போ. உள்ளார போடி. சரிக்கா. அடியே கலகம், தண்ணி பிடிக்கவா போற? இந்த வாரண்டி ஏடி. கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல மாமா? எல்லாம் ஜில்லுன்னு குளூருதுல. ஆமா மாமா. ரூமுக்கு போய் ஜாக்கெட் மாட்டிக்கலாம். சரிங்க மாமா. நம்ம ஊட்டிக்கு வந்துட்டோமே, அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? சொல்லிட்டேன். சரிங்க மாமா. சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்களாம். சரிங்க மாமா. வீட்டுக்குள்ளார நீ அம்மாவும் சண்டை போடுறீங்க. நம்ம 2 பேரும் வெளியே வந்தோடனே பண்ணி சொன்னீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொல்றேன். ஆமா மாமா, அதான் எங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் மனசுக்குள்ளார அவங்க மேல பாசமா இருப்பேன், அவங்களும் பாசமா இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி மாமியார் மனுக்குள்ளார சண்டை இல்லாமையா இருக்கும். சண்டை வரும் போகும், 2 பேரும் பேசிக்குவோம். 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரி. சரி மாமா. பேசுறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். அட போங்க மாமா. இங்க வாடி பக்கத்துல. ஆமா, சுத்தி முத்தி பாருங்க, ஆளுங்கெல்லாம் நிக்கிறாங்க. எல்லாரும் இதுக்காக தாண்டி வந்திருப்பாங்க. ஹனிமூன் டூருக்காக வந்திருப்பாங்க. ஆமாண்டி, வேற எதுக்கு வந்திருக்காங்க? எல்லாரும் பாக்குற மாதிரி எல்லாம் வந்து பக்கத்துல வாதாண்டி சொன்னேன். எனக்கு முத்தம் கூட சொன்னீங்க. அதெல்லாம் இங்க இல்ல, ரூம்ல. சரி மாமா. சரி, பக்கத்துல வா. ஆமா வேண்டாம் மாமா, சுத்தி பக்கம் நிறைய இடம் இருக்குல்ல, அப்ப அப்படியே பாத்துட்டு வருவோம். சரி. இப்படிதான்ல கலக்குற அப்படியே. நீங்கதான் பேண்ட் செட்ல சூப்பரா கலக்குறீங்க. சரி மாமா, வாங்க அப்படியே சுத்தி பாப்போம். பாத்துட்டு நம்ம ரூம்க்குள்ள போலாம். புரியுது. போலாம். எங்க மாமாக்கா ஒண்ணும் தெரியாது. வாங்க மாமா, பாருங்க சூப்பரா இருக்கு அந்த பிளேஸ்லாம். எவ்வளவு கிரீனிஷா இருக்கு, ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு பாருங்க. போலாம். எங்கப்பா போயிட்டீங்க? சொல்லாம கொள்ளாம வெளியே போயிட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்க, படிப்பீங்கன்னு பார்த்தா ஆளை காணா. கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். வெளியே போனீங்களா? எங்கப்பா? யாரை பார்க்க போனீங்க? ஓ, பரணியை பார்க்க போனீங்களா? பொண்ணு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அதான் என்கிட்ட சண்டை போடுவா. ஏன் அங்க போனீங்க? அவங்க அப்படிலாம் பேசினாங்க, நீ எங்கப்பா பண்ணீங்கன்னு திட்டுவா. என் பொண்ணுக்கு சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போன விஷயம் தெரியவே கூடாது. என்னப்பா, பரணியை பார்க்க போனீங்களா? என்னாச்சு? என்ன சொன்னாரு? என்னம்மா அப்படி திரு முழிக்கிறீங்க? பரணி என்ன சொன்னாருன்னு கேட்டேன். பரணி மாப்பிள்ளைய பார்க்க போலாமா? அவரை பார்க்க போலையா? அப்ப வேற எங்கப்பா போனீங்க? ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். வேலை விஷயமாவா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னையும் உன் கூட தான் வரணும்னு சொல்லிட்டேன். அதனாலதான் இப்பயே வேலை தேடி வச்சாதானே எது பிரச்சனையும் வராது. அதான் வேலை தேடி போனேமா. ஏன்பா இப்படி பண்றீங்க? நீ என்னம்மா இப்படி சொல்ற? தோட்டத்து வேலை தான் தெரியும், மத்தபடி எந்த வேலையும் தெரியாது. தெரியாதான் வெளி வேலையை பார்த்துட்டு நல்ல வேலையா இருந்தா பாக்கலாம்னு நினைச்சா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பத்தாதப்பா, நீங்க எப்ப வேலைக்கு போனோம்? உட்கார வச்சு நல்லபடியா பாத்துக்கிறது ஏன் வேலைப்பா? இந்த வீடு இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சொந்த வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த அப்பா வேலையே பார்த்துட்டு உனக்காக எதுவுமே சேர்த்து வைக்காம விட்டுட்டேமா. கல்யாணத்துக்கு நகை நட்டு சேர்த்து வைக்கணும்ல, அப்ப சேர்த்து வைக்காம விட்டுட்டேன்மா நானும். என்னப்பா இப்படி? விடுங்கப்பா, நகை நட்டு தான் இப்ப கல்யாணம் நடக்குமா? இல்லாட்டி அதுக்கு இல்லம்மா, நான் போற இடத்துல நகை நட்டு பொண்ணுக்குன்னு கொடுக்கணும்ல. டவுரிப்பா,
அதுக்கப்புறம் நகை நட்டு பணம் எல்லாத்தையும் கொடுக்கணுமா? பெருங்கையோட அனுப்புறாங்கன்னா மாப்பிட்டுக்காரங்க என்ன செய்வாங்களா? விட்டு வெளியே தொட்டிட்டுருவாங்களா? நம்ம சம்பிரதாயம் இருக்குல்ல, நம்ம அப்படியே பார்த்து செய்யணும். பா நீங்க எதுவும் சொல்ல வேணாம், விடுங்கப்பா. நகை நட்டு இல்லைன்னா என்ன, பரணி இருக்காரு, நல்லா பாத்துக்குவாரு. நீ நல்லா தான் பாத்துக்குவாரு. ஆனா அவங்க வீட்டுல என்னப்பா? இல்லம்மா, அவங்க வீட்டாளுங்க வந்து நல்லபடியா பாத்துக்குவாங்கன்னு தெரியல. பரணி அதெல்லாம் என்னை கைவிட மாட்டாரு, நல்லபடியா பாத்துக்குவாரு. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. இல்ல பணம் இல்லன்ட்டு அப்படியே உனக்கு கல்யாணம் ஆனாலும் பெரிய செலவாகும்லமா. அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. பாத்துக்கலாம், இப்ப ரெடி பண்ணி வைக்கணும்ல. உங்க வீட்லயே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. இவர் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னம்மா இப்படி சொல்ற? சம்மதம் இருக்கு. ஓடி போயினா அப்படி இல்ல, அவங்க வீட்டோட வந்துட்டு நானும் 3 பேர் மட்டும் தான் கல்யாணத்துக்கு போற மாதிரி இருக்கும் பாருங்க. என்னம்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுற? ஆமாப்பா, வேற சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அப்பாவையும் கூட கூட்டிட்டு போயிட்டு. அதான் அப்படி இல்லையேம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா வச்சுன்னு சொன்னேன், வீட்டுல வேணான்ட்டு. எனக்கு மனசு தோணலப்பா, அப்படி ஒரே வீட்டிலே வச்சுக்கலாம் தான்ப்பா தோணுது. அதுக்காக தான் சொல்றேன். இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க இந்த விஷயத்துக்கு. அதெல்லாம் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிரும். பரணி மாப்பிள்ள தான் அன்னைக்கு ஒத்துக்கவே இல்ல. நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? ஒத்துக்குவார் அதெல்லாம். அதான் எப்படிமா? அதெல்லாம் எப்படியாவது பேசி அவட்டு நான் சமாளிச்சிருவேன்ப்பா. இது ஒரி பண்ணிக்காதீங்க, சரிங்களா? சரிம்மா. ஏன் நீ பரணி மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா சரிங்களே, அதானேப்பா? அதாம்மா. அதெல்லாம் இதை பத்தி நினைக்காதீங்க. படுங்க முத, அதோ சாத்திட்டு படுங்கப்பா. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா. கடைக்கு போறதும்மா? நான் போகணும்ப்பா, இந்த மாதிரி தான் போகணும். சாப்பிட்டு முடிச்சில்ல, ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கடைக்கு போறேன். சரிம்மா. இப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. பத்தி மனசுல போட்டு குழப்பிக்காம படுங்க. பொண்ணு அஷ்மிதா நல்லா தெளிவா தைரியமா தான் இருக்கேன். இருந்தாலும் பாத்துக்கலாம்ப்பா, சரிங்களா? சரிம்மா. என் பொண்ணு நல்லா தெளிவா தான் இருக்கா. ஆனா அவங்க வீட்டு ஆளுங்க தான் தெளிவு இல்லாம என்னை கோவப்படுத்தி பேசிட்டாங்க. என் பொண்ணு அங்க போய் எப்படிதான் நிம்மதியா வாழ போதோ தெரியல. என்னையே அந்த பேச்சு பேசுறாங்களே, என் பொண்ணு நிம்மதியா வாழ விடுவாங்களா? பரணி மாப்பிள்ளை தான் நம்பி இருக்கேன். பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. என்னப்பா படுக்காம உழையிட்டு இருக்கீங்களா? இதை படுத்துட்டேம்மா. நான் பேசுறது என் பொண்ணு காது வரைக்கும் கேட்டுருச்சு போல இருக்கு. சரி அப்படியே கண்ணை மூடி தூங்குவோம். சாத்தமே படுக்க போறோம், சாத்திட்டு படுக்க வேண்டியதான்.